மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அதெல்லாம் தமிழ்ல நல்லா தெரியுமா? தமிழ்ல நல்லா தெரியும். லேடிஸ் போட்டோ எடுத்துருக்காப்ல தானே, தவறான விஷயத்த போட்டோ எடுத்துருக்காப்ல. ரயிலில் பயணம் மேற்கொள்ளும் பெண்களின் ஆடைகள் விலகிய நேரத்தில் அதனை செல்போனில் படம் பிடித்து வைத்திருந்ததால் கையும் களவுமாக சிக்கிய கேரளத்தைச் சேர்ந்த காமுக சைக்கோ ஜெயக்குமார் இவன்தான். ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயிலில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அதே ரயிலில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்ற 78 வயது ஆசாமியும் பயணித்துள்ளார். பயணத்தின் போது ஜெயக்குமார் கையில் செல்போனை வைத்து பார்ப்பது போல அமர்ந்திருந்தார். தனது செல்போனில் கேமராவை ஆன் செய்து தன் அருகில் அமர்ந்திருந்த வட மாநில இளம் பெண்ணை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து வந்ததை அவருக்கு மேலாக அமர்ந்து பயணித்தவர் கண்டுபிடித்தார். அந்த ஆசாமியின் செயலை அந்த பெண்ணின் குடும்பத்தாரிடம் தெரிவித்த போது அதிர்ச்சியடைந்த அந்த பெண் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு ஆசாமியின் செல்போனை பிடுங்கி சோதனையிட்டதில் இளம் பெண்ணை ஆபாசமாக படம் பிடிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. ரயில் மதுரை ரயில் நிலையத்தை வந்தடைந்ததும் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது குடும்பத்தார் அந்த காமுக ஆசாமியை பிடித்து அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அங்கிருந்த பயணிகள் ஆபாச புகைப்படம் எடுத்த ஜெயக்குமாரை திட்டி தீர்த்ததோடு அடிக்க சூழ்ந்த நிலையில் அவரை ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். லேடிஸ் போட்டோ எடுத்துருக்காரா? எடுத்துருக்காரா? அதெல்லாம் தமிழ்ல நல்லா தெரியுமா? தமிழ்ல நல்லா தெரியும். லேடிஸ் போட்டோ எடுத்துருக்காப்ல தானே, தவறான விஷயத்த போட்டோ எடுத்துருக்காப்ல. போட்டோ எடுத்துருக்காரு சார். ரயில்வே போலீசார் டி-ஷர்ட் போட்ட காமுகன் ஜெயக்குமாரின் செல்போனை வாங்கி ஆய்வு செய்த போது போலீசாரே அதிர்ந்து போயினர். ரயில் பயணத்தின் போதும் சாலையிலும் பொது இடங்களிலும் இருக்கும் இளம் பெண்களை அவர்களுக்கே தெரியாமல் சைக்கோத்தனமாக ஆபாசமாக செல்போனில் படம் பிடித்து அதை தனது செல்போனில் ரகசியமாக சேமித்து வைத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. வட மாநிலத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தினர் அவசரமாக ஊருக்கு செல்ல வேண்டியிருந்ததாலும் நீதிமன்ற அலைச்சல்களுக்கு பயந்தும் காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க மறுத்துவிட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் புகார் ஏதும் தராததால் ஜெயக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து முறைப்படி வழக்கு பதிவு செய்ய இயலவில்லை என்று தெரிவித்த ரயில்வே போலீசார் அவனது செல்போனில் இருந்த ஆபாச படங்களை அழித்ததோடு அவனை எச்சரித்து விடுவித்து அனுப்பி வைத்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் துணிச்சலுடன் புகார் அளித்தால் மட்டுமே வழக்கு பதிவு செய்ய இயலும் என்றும் போலீசார் விளக்கம் அளித்தனர். இதற்கிடையே போலீசார் நினைத்திருந்தால் அந்த காமுகனை விடுவிக்காமல் செல்போனை ஆதாரமாக கொண்டு
ஆய்வு செய்த பெண் காவலரிடம் புகாரை பெற்று பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திய சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காமுகன் ஜெயக்குமாரை கைது செய்திருக்கலாம் என்று வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். பொது இடங்களில் பெண்களை ரகசியமாக படம் பிடித்து இணையத்தில் பதிவேற்றும் இத்தகைய சைக்கோ ஆசாமி கையும் களவுமாக சிக்கியும் புகார் இல்லை என்று கைது செய்யாமல் அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் ரயிலில் பயணிக்கும் பெண்கள் தங்கள் ஆடைகளை உரிய முறையில் சரி செய்து கொள்வதில் கவனத்தில் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.